அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க நங்கு காட்டாம்பாரா அப்படின்வாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற இதுங்களுக்கு வந்து நான் பார்த்தியா நான் யார் என்பதை ப்ரூவ் பண்ணுறேன்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. யாருக்கான சமிக்கை அது? தொகுதி எம்பின்ற அடிப்படையில் நலத்திட்டங்கள் பற்றி பேசுறதுக்காகவும் ஒரு தொகுதியோட இல்லை, அது டெல்லி அங்கே திருச்சி ஏர்போர்ட்லேயே அது அந்த மனு கூட கொடுத்துருக்கலாம். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்கிட்டு அவர் போய் சந்திச்சு பார்க்கறதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க நங்கு காட்டாம்பாரா அப்படின்வாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற இதுங்களுக்கு வந்து நான் பார்த்தியா நான் யார் என்பதை ப்ரூவ் பண்ணுறேன்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. யாருக்கான சமிக்கை அது? அது திமுகவுக்கு வெறுப்பு ஊட்டுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறார். ஏன்னா அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் திமுக என்ற ஒரு இயக்கம் இருக்கக்கூடாதுன்றது எப்பொழுதுமே ஆழ்மனது சிந்தனை. இல்லைன்னா தலைவர் தளபதி அவர்கள் தோற்று இருக்கிறார். தோற்று 2வது நாள் 3வது நாளில் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் எல்லாரையும் மரியாதை நிமித்தமாக பார்க்க போகிறார். ஆனால் இவர்கள் பெற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வரவங்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்கலாம் காட்டுறாரு, மகளிரணி காட்டுறாரு, இவங்களாம் கூட விசிலுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படிங்க ஒரு கட்சியை நீங்கள் உங்களோட பேச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களோட கட்சி சார்ந்தவங்களே ஏற்றுக்கொள்ளனா அப்புறம் நீங்கள் எப்படி தலைவனாக பரிணமிக்க முடியும்? அப்போ ஒரு கட்சிக்கு நீங்கள் உண்மையாக இல்லை என்பது தான் அது மூலமாக தெரியுது. அங்கே சொன்னதாக சொல்கிறார், என் தந்தை சாதிக்க முடியாததை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னன்னா திமுகவை வீழ்த்த முடியாம நினைச்சாரு, அவரு முடியல, நீங்கள் அது செய்திருக்கிறீங்கன்றது தான் அது மூலமாக சொல்ல வர்றார். இதுதானே உண்மை. அப்போது திமுக மீது இவ்வளோ வஞ்சகத்தை வச்சுட்டு திமுகவில் வந்து தன்னுடைய எதிர்ப்பு ஆதரவாளர்கள்லாம் அங்கே போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு நாடகத்தை நடிச்சிங்க. அந்த நாடகம் இப்போது வேஷம் கலைகிறது. இப்போ உங்களுடைய பொய்முகம் தெளிவாக தெரியுது. நீங்கள் யார் எப்பேற்பட்டவர்கள் என்பது உறுதியாக எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இதோட அடுத்த கட்டம் என்ன? இப்போ தாவேக்கால போய் இணைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தாவேக்கா கூட்டணிக்கு இணைகிறாங்க அல்லது ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் அவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க. நாங்கள் அடுத்த கட்ட நகர்வு குறித்து நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு முடிவெடுத்து வச்சுருக்கிறாங்க. பொதுக்குழு கூடி இது முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொதுக்குழு எல்லாம் வந்து நகைப்புக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. பொதுக்குழு எதுக்காக அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, துரதிருஷ்டவசமாக நாங்கள் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட காரணத்தினால் எங்களால் தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க முடியலன்னு அவர் சொன்னார். துரதிருஷ்டமான அந்த சின்னம் தான், அந்த கட்சி தான் வைகோ அவர்களை 29 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் கோலோச்சி வைத்தது. 24 ஆண்டுகள் மேலவையிலும் 5 ஆண்டுகள் மக்களவையிலும் பணியாற்ற வச்சு. இப்போ துரை வந்து 5 ஆண்டுகள் அங்கே போய் பணியாற்ற, இப்போ 3 ஆண்டுகள் ஓடுது, இப்போ இன்னொரு அடுத்த 2 ஆண்டுகள் பணியாற்ற போகிறாருன்னா அந்த துரதிருஷ்டம் தான் உங்களையும் அந்த இடத்துல வைத்து அழகு பார்த்தது. எனவே வார்த்தையை அளந்து பேசணும், ஒரு நாவடக்கம் தேவை, அல்லது அந்த பொருள் குறிந்து நீங்கள் பேசணும். எதையும் தெரியாத மனசல் பட்டெல்லாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீ வந்து கடந்த 4 நாட்களாக அல்லது 3 நாட்களாக நீங்கள் சமூக விதிகள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள் என்பதை மறந்துடக்கூடாது.